முதல்ல ஜாதகம்னா என்ன, நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும்? வாழ்க்கையில் அவரோட பலம் பலவீனம், வாழ்க்கை, கல்வி, காதல், திருமணம், அரசு வேலையா, பிரைவேட் வேலையா, இல்லை வெளிநாடு போவாரா, உள்நாட்டில் இருப்பாரா, ஜாப் எப்போ ஸ்விட்ச், இது எல்லாத்தையுமே வந்து வழிநடத்துறது, அதாவது நம்மளை லீட் பண்ணுறது, நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாட்டையும் அந்த 9 கிரகங்கள். இல்லை ஒரு அரசியல் வீடியோ பார்க்குறீங்க, டிவிக்கே வருது, டிஎம்கே வருது, யார் வரப்போனாலும் அரசியல் வீடியோவாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சூரியன் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரகங்கள் எங்களை ஆளுதா இல்லை, நாங்கள் வந்து அறிவியலோட குழந்தைகள், விஞ்ஞான வளர்ச்சி எல்லாருமே கலந்து கட்டி பார்ப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோவும் பார்ப்பேன், நியூஸும் பார்ப்பேன், காமெடியும் பார்ப்பேன், எல்லாமே. அப்போ நீங்கள் வந்து ஒரு புதன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியாக இருப்பான். அதில் ஒருத்தன் எப்போ பாரு சோகத்தை, தம்பி நல்லா இருக்கியா, எந்திரிச்சா, இங்கே சாப்பிட்டேன், நானே காலையில் விழுந்து எந்திரிச்சேன், எனக்கே இந்த லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு அப்படி சொல்கிறது. பகலவன் இந்து சேய்மால் பசும்பொன்னன் சுங்கன்காரி இகளோடு ராகுகேது இவர்களை போற்றி வணங்கி அகிலமா முனிவர் சொன்ன அருந்தமிழ் நூலை பார்த்து சகலமும் அறிந்து கொள்ள சாதகம் எழுதி வைப்போம் அப்படின்றது. ஒரு மனுஷனுடைய பலம் இது, பலவீனம் இது. இவன் ஐஏஎஸ் ஆக போகிறான், இவன் சினிமாவில் வரப்போகிறான், ஆக்டர் ஆக போகிறான், அரசியலுக்கு வரப்போகிறான்னு சொல்கிறது. இந்த 9 கோளும் சமநிலையாக இறைவனுக்கே இருக்கும். பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் மட்டும் இல்லை, பிரபல சினிமா பிரபலங்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நிறைய ஜோதிடம் பார்த்து அவங்களுக்கான துல்லியமான கணிப்புகளை வழங்கி இருக்கக்கூடிய பிரபல ஜோதிடர் திருமதி சூர்யா தேவராஜ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மேம்? சௌக்கியம். ஓகே. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் ஜாதகம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவேர்னஸ் வந்திருக்குது. ஒருவேளை சோஷியல் மீடியா அதனால கூட இருக்கலாம். முதல்ல ஜாதகம்னா என்ன, நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும்? ஜாதகம் அப்படின்றது நவகிரகங்கள், 9 பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை, ஒரு மனுஷன் ஒரு குழந்தையா பிறக்கிறான், ஒரு பிளானட்டில், ஒரு கிரகத்தில் தான் பிறக்கிறான். பூமியில் பிறக்கும்போது பூமி இஸ் ஆல்சோ எ பிளானட். பிறக்கும்போது அவரை சுற்றி அந்த கிரகங்களின் நிலைத்தன்மை, கிரகங்களின் கதிர்வீச்சுகளை வச்சு தான் அந்த மனுஷனோட ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்டு வர நடக்க போகுது. வாழ்க்கையில் அவரோட பலம் பலவீனம், வாழ்க்கை, கல்வி, காதல், திருமணம், அரசு வேலையா, பிரைவேட் வேலையா, இல்லை வெளிநாடு போவாரா, உள்நாட்டில் இருப்பாரா, ஜாப் எப்போ ஸ்விட்ச் பண்ணலாம், இல்லை ப்ரமோட் எப்போ ஆவார், இது எல்லாத்தையுமே வந்து வழிநடத்துறது, அதாவது நம்மளை லீட் பண்ணுறது, நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாட்டையும் அந்த 9 கிரகங்கள். கடவுள் என்ன பண்ணுவார்? எல்லாமே கிரகங்கள் பார்த்துச்சுன்னா இறைபலம் நமக்கு தேவை மேம். இறைபலம் அது தனியாக இருக்கட்டும். 9 கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி விற்கிது. நீங்கள் அந்த கடவுள் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறீங்கல்ல, அந்த மெய்ஞானத்தை, இறைவனை நம்புறீங்களோ நம்பலையோ, 9 பிளானட்டை, அந்த கிரகங்களை நீங்கள் நம்பி தான் ஆகணும். கிரகங்கள் தான் நம்மளாம் ஆட்டி விற்கிது. சரிங்களா? அதுக்கு வேணா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? வாழ்வியல் எக்ஸாம்பிள். இன்னைக்கு உள்ள 2K கிட்ஸ்க்கு புரியுற மாதிரியே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எல்லார்கிட்டையும் மொபைல் இருக்குது, உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது, கேமராமேன் தம்பிக்கிட்ட இருக்குது, இவர்கிட்ட இருக்குது, எல்லாட்டையும் இருக்கா? எல்லோரும் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க. இப்போ இன்ஸ்டாகிராமோ, யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ ரீல்ஸ் பார்க்குறோம். ரீல்ஸ் வருது அப்லோட், அதாவது நம்ம ஸ்வைப் பண்ண ரீல்ஸ் ஆர் அப்கமிங். அதில் வந்து நம்மளுடைய பேஸ்ட் ஆன் அவர் இன்ட்ரெஸ்ட் தானே அது வரும். நம்ம எதை அதிகமாக பார்க்குறோமோ. இப்போ ஒரு ஆள் இருக்காங்க, இப்போ நம்ம அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீலை எடுத்து பாருங்கள், குக்கிங் வீடியோஸாக இருக்கும் இல்லையா, மாடியில் வந்து செடி வைக்கிற வீடியோவாக இருக்கும். அப்போ இங்கே வந்து சந்திரன், இல்லை ஒரு சின்ன பொண்ணாகவே இருக்கட்டும், ஒரு 18 வயசு பொண்ணாகவே இருக்கட்டும், அவங்களுடைய ரீல்ஸ் ஒரு குக்கிங் வீடியோவாகவே வருதுன்னா சந்திரன் பலம் பெற்றிருக்கான்னு அர்த்தம். சமையல் வீடியோ நிறைய பார்த்தா சந்திரன் பலம் பெற்றிருக்கார். அதுலயும் வந்து சமைத்த உணவு, மதிய உணவு, இரவு உணவு, காலை உணவுன்னு வந்தாதான் சந்திரன். பேக்கிங் பாக்குறீங்க, சாக்லேட் பண்றீங்க, கேக் பண்றீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்துருவாரு. இப்போ ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் இருக்கான், அவன் வந்து 2 வீலரா பாக்குறான், 4 வீலரா பாக்குறான்னா அங்கே சுக்கிரன் ஆச்சு. இன்னொன்று வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்போ எனக்கு 2 சிப்ளிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 2 பெண்கள். ஹார்ட் பீட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் போச்சா, அதோடைய தீமே எனக்கு தெரியாது, அப்படி ஒரு மேட்டரே தெரியாது. 3 பேரும் ஒன்றா படுத்திருக்கோம். அப்போ நைட்டு தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க போல், சரிங்களா? அது தெரியல ஒரு டைமிங்கில். அப்போ அவங்க 2 பேரும் அந்த ரிலீஸ்க்காக உட்காந்துருக்காங்க, படுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து என்னன்னா, நான் ஈவினிங் ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி, இப்போ நடப்பு சூரிய புத்தியில் இவர் ஃபினான்ஷியலாக, அதாவது கம்பெனிலேயோ இல்லை வேறு யார்கிட்டையோ பணத்தை எடுத்து மாட்டியிருக்கணும் அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க அவர் மாட்டியிருக்கிறது உண்மை, கோர்ட்டு கேஸுன்னு ஏறி இறங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அவர் வந்து துபாயில் ஜெயிலில் இருக்கார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இல்லை, அதாவது 4 months இல்லை, அவர் ஜெயிலுக்கு போய் 1 year ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து தூக்கம் வரல.
அவங்க ஹார்ட் பீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கே தப்பாச்சு? அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த சுக்கிரன் அந்த வேலையை பார்த்துருக்க மாட்டாரு, அவரை காட்டி கொடுத்துருக்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது சூரியன் தான் காட்டி கொடுக்கணும். ஜெயிலில் இருக்காரு, ஆனால் 1 இயருக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போக வேண்டியது இப்போ போயிருக்காரு அப்படின்ற திங்கிங்கில் நான் இருக்கேன். என் பக்கத்தில் என்ன ஒட்டிட்டு படுத்திருக்கேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் சிஸ்டரும் செகண்ட் சிஸ்டரும் ஹார்ட் பீட் எப்போ ரிலீஸ் ஆகும் ஃபைனல் எபிசோட்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது சரி அடுத்த நாள் காலையில் வரை எனக்கு அது மைண்டை வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அந்த சுக்கிரன் பண்ண வேண்டிய சூரியன் பண்ண வேண்டிய வேலை எப்படி சுக்கிரன் பண்ணியிருப்பாரு. அப்புறம் திரும்ப அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு 1 இயருக்கு முன்னாடி தானே இந்த ஜாதகம் வந்து கரெக்டாக நான் வந்து கொடுக்குற டயத்துக்கு தான் நான் ஜாதகம் சொல்லுவேன். அந்த டைம் டியூனிங்லாம் எனக்கு என்னுடைய குருமார்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணலை. இருந்தாலும் அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அந்த பையன் வந்து ஒரு ஆர்ஃபன் சைல்டு, நாங்கள் தான் எடுத்து வளர்த்தோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 3:30 to 4:15, அதுக்குள்ளே குத்து மதிப்பாக நாங்கள் ஜாதகம் எழுதணும். அப்புறம் போய் நான் டைமை முன்ன போட்டு பார்த்தேன், ஒரு 3:45ன்னு போடும்போது லக்னத்தில் இருந்த சுக்கிரன் 12க்கு போயிட்டார். அப்போ அவர் பண்ண வேலை கரெக்டு. சரிங்களா? அப்போ அதுக்கு விடை தெரிகிற வரை எனக்கு மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இல்லை. அந்த 2 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, என்னுடைய சிஸ்டர்ஸ், ஒருத்தருக்கு தனுசு லக்னம், இன்னொருத்தருக்கு கன்னி லக்னம். தனுசு லக்னத்துக்கு 4ல் சுக்கிரன் உச்சம், கன்னியா லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன் உச்சம். 2 பேத்துக்குமே கேந்திரம் ஏறிட்டாரு, சுக்கிரன் உச்சம் ஆயிட்டார். ஸோ அவங்களுடைய தாட் என்னவா இருக்கும்? எப்போ ஹார்ட் பீட் வரும்? 2 பேருமே இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா புதுசாக ட்ரெஸ் போகிறாங்களோ இல்லையோ, அது அடுத்தவங்க ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு புதுசாக தெரியும். அங்கே சுக்கிரன். சரிங்களா? இப்போ ரீல்ஸ்ல வந்துட்டு நிறைய நியூஸா பாக்குறீங்க, இல்ல ஒரு அரசியல் வீடியோ பாக்குறீங்க, டிவிக்கே வருது, டிஎம்கே வருது, யார் வரப்போனாலும் அரசியல் வீடியோவா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சூரியன். நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரகங்கள் எங்களை ஆளுதா? இல்ல, நாங்க வந்து அறிவியலோட குழந்தைகள், விஞ்ஞான வளர்ச்சி எல்லாருமே கலந்து கட்டி பார்ப்பாங்க. நான் பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோவும் பார்ப்பேன், நியூஸும் பார்ப்பேன், காமெடியும் பார்ப்பேன், எல்லாமே. அப்ப நீங்க வந்து ஒரு புதன். அப்ப அவங்க செவ்வாய், சனி, வியாழன் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? செவ்வாய் இருக்கவங்க நான் பேசிட்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்லாமல் அடிச்சுட்டு தான் பேசுவேன்னு சொல்கிறவங்க செவ்வாய். சரிங்களா? அடிச்சுட்டு நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன்னு போனால் செவ்வாய், அடிக்காமல் நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொன்னால் சூரியன். நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் தான் ஹெட்டு அப்படின்னா சூரியன் யார்? ராஜா. ராஜாவுக்கு அகந்தை போதை இருக்கும்ல, தான் தான் பெரியவங்க அப்படின்ற ஒரு அகந்தை சூரியனுக்கு இருக்கும். சூரியன் தான் ஆத்மகாரகன், சூரியன் தான் நம்மளுடைய நிலைப்பாடு. இருந்தாலும் சூரியனுக்கு அகந்தை உண்டு. இப்போ ஹீரோயிசம் சம்மந்தப்பட்ட பாட்டு, என் பேர் படையப்பான்னு பார்த்துட்டு இன்னொன்று நான் அடித்தா தாங்க மாட்டேன்னு ஒரு பாட்டாக பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ராவலே பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 10 பேர் போகிறோம். ஒருத்தன் வந்து இந்த பாட்டை மாற்றுமா, ஒருத்தன் அந்த பாட்டு மாற்றுமா, ஒருத்தன் வந்து இளையராஜாலே மெலடிஸ் போடு, லவ் சாங்ஸ் போடு அப்படிம்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து கண்ணை பறிக்கும் சூரியனோ ரெட் ரெட், அதெல்லாம் செவ்வா. சரிங்களா? அது மாதிரி ஹீரோயிசம் பாட்டு பார்க்குறாங்க, இல்லை காதல் பாட்டு பார்த்தா சுக்ரன். புதன் ஆல்சோ, ஃபார் லவ் வந்து புதன் ஆல்சோ. சரிங்களா? இன்னொருத்தவங்க இப்போ குருவுக்கு கேட்டிங்க இல்லையா, இப்போ கொஞ்சம் வயசானவங்க, நம்ம அப்பாக்கள் அந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்களுடைய ரீல்ஸை எடுத்து பாருங்கள். பர்வீன் அக்கா பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஐயா சுகி சிவத்தோட பட்டிமன்றம் இருக்கும். இப்போ எனக்குமே அது பிடிக்கும். நான் வந்து புதன் குரு, நான் வந்து ஜோசியம் தான் எனக்கு ஜீவனங்கிற போது என்னுடைய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சாளர்களுடைய ரீல்ஸாக வரும். சரிங்களா? தமிழ் ரீல்ஸு, பேச்சாளர்களுடைய ரீல்ஸு, அது போல் வரும். அது மாதிரி நம்ம ஒரு தாய்மொழி, இப்போ தமிழ் பற்றி நம்ம தாய்மொழி தமிழ் பற்றிய வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவம் பலப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சகோதரத்துவம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சாங்ஸ் பிடிக்குது, படங்கள் பிடிக்குதுன்னா 3 வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ கேதுனா ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டிலே பார்க்கலாம். நம்ம வீட்டிலே வந்து இப்போது நம்ம கூட இப்போ என்னுடைய மாமியார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கோயிலுக்கு போனால் தான் அவங்களுக்கு அந்த நாள் ஓடும், பிரதானம். இன்னொன்று, கோயிலுக்கு அதிகமாக போகிறவங்க கூட பின்னுவாங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள், கூட பின்னுவாங்க. அது வந்து ஏன்னா கேது அங்கே வந்து பலம் பெற்று இருப்பார், கேது வந்து உயர்கூட. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 9 கிரகத்தை தள்ளிட்டு நான் இங்கே எங்கே வாழ்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். 9 கிரகம் இல்லாமல் நான் வாழ்கிறேன். அப்போ யாராவது உங்ககிட்ட ரீல்ஸ் பார்க்குறவங்கள வச்சு சில பேர் இப்போ நண்பர்கள் இருப்பாங்க 10 பேர், நம்மலாம் ஒரு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியாக இருப்பான். அதில் ஒருத்தன் எப்போ பாரு சோகத்தே, தம்பி நல்லா இருக்கியா, எந்திரிச்சா, நான் இங்கே சாப்பிட்டேன், நானே காலையில் விழுந்து எந்திரிச்சேன், எனக்கே இந்த லாஸ் ஆகிடுச்சு, எனக்கே அப்படி சொல்கிறது சனி. எப்போவுமே சோகத்திலே இருக்கவங்க சனி. இப்போ வந்து பாட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்குலாம் சோதனை மேல் சோதனை பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிவாஜியோட கௌரவம் படத்தில் உள்ள பாட்டுகள் பிடிக்கும். இன்னொன்று வச்சுக்கோங்க, பழைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு நஞ்சு பிஞ்சாலும் பீரோ நிறையா ட்ரெஸ்ஸை வச்சுருப்பேன், நான் பிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு அதை கிழிச்சிட்டு தான் விடுவேன்னா சனி. 2 தடவைக்கு மேலே நான் அந்த ட்ரெஸ்ஸு வியர் பண்ண மாட்டேன் அப்படின்னா சுக்ரன். நான் வந்து பிரைட்டாக 10 பேர் போனால் நான் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சூரியன். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து புதன் வந்து சமாதான பிரியர். இப்போ நான் உங்களை அடிச்சிட்டேன்,
நான் வந்து சூரியன், நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து சரி வா நம்ம அக்கா நம்ம மேடம் தானே, அது புதன், சரி வாப்பா அப்படின்னு கையை கொடுத்துட்டு போனால் புதன். இன்னும் சில பேர் பாருங்க போய் பக்கத்தில் உட்காந்தாவே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் அதனால தாத்தா பாட்டிகள்லாம் பிடிக்கும், அட்வைஸ் பண்ணிட்டு. அது குரு கிட்ட தான் ஞானம் இருக்கும், புதன் கிட்ட அறிவு. புதன் வந்து நம்மளை வளர்ச்சி பாதை கொண்டு போகிறது. ஆனால் குரு ஞானத்தை கொடுத்து அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணுறது. அதாவது புதன் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் டீச்சர்னு வச்சுக்கோங்க. குரு இஸ் லைக் 12th அண்டு பிஜி அந்த மாதிரி இறுதி வரை நம்மளோட டில் த லைஃப் எட்டு நமக்கு ஞானத்தை தருவார். எனக்கு இது எதுவுமே வேணாம், நான் வந்து எல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கேது. ராகுக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. உங்களுக்கு 100 புடவை வாங்கி கொடுத்தாலும் நல்லா இல்லடா நீங்கள் ராகு, இந்த ஒரு புடவை போதும் எனக்கு, நான் இதே வச்சுக்கிறேன்னு சொன்னா நீங்க கேது. அவ்வளவுதான். எதை போட்டாலும் சாப்பிட்டா புதன். பழைய சோறு, புளி சாதம், புளிப்பு வந்து சனி. பழைய சாதம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா அது வந்து சனி. நேத்து வச்ச குழம்பு சூடு பண்ணி கொடுங்க சனி. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகம் பார்க்குறவங்களும் ஜோதிடம் பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் வச்சு வரும், நிறைய கேலி கிண்டல்கள் வந்து ஆளாவாங்க. அவங்களே ஜோதிடம் பார்க்குறவங்க எப்படி அதை ஏன் கேலி கிண்டல் ஆகிறாங்க? ஜோதிடம் எங்கே பொய்க்குது அப்படின்னா, ஜோதிடம் விதி ப்ளஸ் மதி 2 தான் ஜோதிடம். அதாவது விதி என்னன்னா, இந்த குழந்தை நீங்கள் ஆங்கர் ஆகணுங்கிறது விதி, நான் ஜோதிடர் ஆகணுங்கிறது விதி. மதிங்கிறது என்னன்னா நம்மளை அன்றாடம் வழிநடத்தி போகிற மதி. அந்த மதியை மட்டும் வைத்து ஒரு ஜோதிடம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பலன் சொல்கிறாங்கன்னா அங்கே ஜோதிடம் பொய்க்குது. தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நான் வந்து மேசராசிக்கு சொல்லுங்கள் மேம் அப்படின்னா நான் சொல்லுவேன், அது 20% தான் ஒர்க் ஆகும். மேசராசியில் சந்திரன் மேஷத்தில் இருக்காரு, அவருடைய சந்திரன் மனோகாரகன். சந்திரனை வச்சு நம்ம தலைமுடியிலேருந்து காலில் இருக்க நகம் வரை எதையும் மாற்றி அமைக்க முடியாது. சந்திரன் ஆனால் பவர்ஃபுல் பிளானட். என்னன்னா நம்ம மனசை வந்து இயக்குறார் அவர். மனம் நல்லா இருந்தால் உடல் நல்லா இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இன்னும் 8 பேர் இருக்காங்க, அவங்களுடைய சமநிலையை ஆராயணும். சரிங்களா? அதான் வந்து சொல்லியிருக்காங்க, பகலவன் இந்து சேய்மால் பசும்பொன்னன் சுங்கன்காரி இகளோடு ராகுகேது இவர்களை போற்றி வணங்கி அகிலமா முனிவர் சொன்ன அருந்தமிழ் நூலை பார்த்து சகலமும் அறிந்து கொள்ள சாதகம் எழுதி வைப்போம் அப்படின்னு இருக்காங்க. பகலவன்னா யாரு? சூரியன். இந்து சைனா இந்துவின் மகன் சந்திரன். மால்னா குரு புதன். பசும்பொன்னன் அப்படின்னாக்க யார்? பசும்பொன்னன் தகன்னு இருக்குது யாரு? செவ்வாய். சுங்கன்காரி அதான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் தான் நம்ம கதாநாயகர் அடுத்து பேச போகிறோம். நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு நம்ம வரி கட்டி ஆகணும். அது வந்து சுங்கன்காரினா நம்ம கிட்ட வரி வசூல் பண்ணுறவன். அடுத்து இகல்னா துன்பம் மாயை கேடு எல்லாமே இகலோடு ராகு கேது. அதாவது இகலை ஒரு துன்பத்தை தருற ராகு கேது இவர்களை எல்லாரையும் போற்றி வணங்கி அகிலமா முனிவர் சொன்ன அருந்தமிழ் நூலை பார்த்து சகலமும் அறிந்து கொள்ளதான் சாதகம் எழுதி வைக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த 9 கோள்களின் சமநிலையை பார்த்து தான் ஒரு மனுஷனுடைய பலம் இது, பலவீனம் இது, இவன் IAS ஆக போறான், இவன் சினிமாவில் வரப்போறான், ஆக்டர் ஆக போறான், அரசியலுக்கு வரப்போறான்னு சொல்றது. இந்த 9 கோளும் சமநிலையா இறைவனுக்கே இருக்காது. ஜோதிடம் ஏன் கேலி கிண்டலுக்கு ஆகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சயின்ஸ்ல இதுதான் விதி. ஆனால் ஜோதிடத்தில் இப்போ லக்னத்தில் சனி சோர்வாக தான் இருப்பாருன்னா, நான் வந்து நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்கலாம், எனக்கு லக்னத்தில் சனி இருக்குது நான் சோர்வா இல்லைன்னு 100 கமெண்ட் வரும். அதுக்காக லக்னத்தில் சனி சோர்வா இல்லைன்னு நம்ம அதை தூக்கி போட முடியாது. சரிங்களா? ஸோ ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாது. அந்த லக்ன சனியை இன்னொரு குருவோ புதனோ பார்த்து பவர் பூஸ்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே தான் ஜோதிடம் கேலி கிண்டலுக்காகுது. ஜோதிடத்தையும் கிண்டல் பண்ணுறவங்க, நான் சொல்கிறது ஜோதிடத்தை படிங்க, பலன் சொல்லி பாருங்கள். உங்கள் முன்னாடி ஒரு கஸ்டமர் உட்கார்றாரு, அவர்கிட்ட நீங்கள் பலன் சொல்லி பார்த்துட்டு அப்புறம் கிண்டல் பண்ணுங்க. கண்டிப்பாக என்ன வேணா. இப்போ நானும் சொல்லப்போ நம்ம சனியை பற்றி பேச போகிறோம். லக்னத்தில் சனி என்ன, 2ல் சனி என்ன நான் சொல்ல தான் போகிறேன். அதுக்குள்ள எனக்கு 2ல் சனி இருக்கே, எனக்கு மல்டிபிள் லாங்குவேஜ் தெரியாதுன்னு ஒரு கமெண்ட் வரும். சரிங்களா? அப்போ இங்கே சனி எந்த நிலைமையில் இருக்கான்னு பார்க்குறது. அதுதான் சயின்ஸுக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக. ஜாதகம் ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய சுவாரஸ்யமாக இருந்தது, யாரும் சொல்லாத தகவல், அறியாத தகவல்கள் இருந்தது. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.